ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிடலாம். எந்த இடம் நமக்கு வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குளோபல் மார்க்கெட்டு கரண்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப டைம் வந்து கரெக்டாக 7:55. டவ் ஜோன்ஸ் வந்து 0.3% வந்து பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. S&P 500 வந்து 0.1%. நாஸ்டாக்கு வந்து 0.02% வந்து மைனஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. இந்தியா விக்ஸ் வந்து நமக்கு -3.93ல் க்ளோஸ் ஆகிருக்கு. 11%ல் இருக்குது. இப்போதைக்கு 11.01ல் இருக்குது. நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து 19,439. பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து 44,745. ஓகேவா. இப்போ நான் வந்து நிஃப்டியை ஓப்பன் பண்ணுறேன். நிஃப்டியில் நம்ம வந்து 15 மினிட்ஸ் கண்டில் வச்சுக்கலாம். இன்றைக்கி எப்படி நம்ம அனலைஸ் பண்ணது ஒர்க் ஆகிருக்குன்னு ஒரு வாட்டி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நம்ம நிஃப்டியில் அனலைஸ் பண்ணப்போ சொல்லியிருந்தது, இந்த இடத்துக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் இந்த லைனை ரெசிஸ்டன்ஸ் ஆகும், இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனால் இந்த ப்ரீவியஸ் வீக்கோட ஹையர் ரெசிஸ்டன்ஸாகவும் எடுக்கும்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. கரெக்டாக மார்க்கெட் அந்த லெவலில் போயிட்டு எக்ஸலண்ட்டாக ரிவர்ஸ் கொடுத்து ப்ரீவியஸ் டே, அதாவது லாஸ்ட் ட்ரேடிங் டேவோட ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. அதான் நிஃப்டியில் ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம வந்து இன்னைய டேவோட ஹைலோவை மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு டே கேண்டில் வச்சுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வந்து இன்னைய டேவோட ஹையை மார்க் பண்ணிட்டேன், இன்னைய டேவோட லோவை மார்க் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா. இப்போ வந்து மார்க்கெட்டு இந்த ஜோனுக்குள்ளே, அதாவது ஆல் டைம் ஹை லெவல் வந்துச்சு பார்த்தீங்களா, 19,522 to 23 லெவல் நினைக்கிறேன். இங்கேருந்து மூவ் ஆனது எகெயின் இந்த இடத்துல வந்துட்டு திருப்பி இந்த லெவலில் இருந்தால் ரிவர்ஸ் ஆகிருக்கு. இந்த இடம் வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனாக கரெக்டாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா. ஸோ 1 ஹவர் கேண்டில் வச்சு என்ன மாதிரியான மூவ் நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 1 ஹவர் கேண்டிலில் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறது ஹை லோ. இதில் பிரேக் அவுட் கொடுத்தது, இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஒரு நாள் நடந்தது, எகெயின் இந்த இடத்துல டவுன் வந்தது. இப்போ இந்த இடத்துல போயிட்டு இப்பயும் பாருங்கள், இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனுக்கு தான் மார்க்கெட் போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பி இருக்குது. ஸோ எகெயின் இது வந்து இன்னைய டேவோட லோ, இதை கட் ஆகிறப்ப இந்த இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சுன்னா திருப்பி ப்ரீவியஸ் வீக்கு அதோட ஹை லெவல், இன்னைய டேவோட ஹை லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ நீங்கள் ஓவராலாக பார்க்குறப்ப நம்ம வந்து இதை எப்படி பார்த்துருந்தோன்னா, ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக பார்த்துருந்தோம். ஓகேங்களா. இந்த கிராஸ் லைன் பிரேக் அவுட் ஆகிறப்ப இன்னும் ஹெட் அண்ட் ஷோல்டரோட கன்ஃபர்மேஷன் இதில் கிடைக்கல. இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆனால் தான் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் நமக்கு. ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து இதை ஓவராலாக எப்படி பார்க்க ட்ரை பண்ணலான்னா, இங்கேருந்து இப்போ பார்த்தீங்களா டபுள் டாப் வரதுக்கான ஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆகுதா. ஸோ இந்த லெவலில் வந்து இதை கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா இந்த இடம், இது வந்து நெக்லைன். ஆக்சுவலாக இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆனால் எகெயின் வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா. இதை நம்ம வந்து 15 மினிட்ஸில் வச்சு அடுத்த ட்ரெண்ட் லைன் வரையலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு நம்ம அடுத்து எப்படி மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா. இப்போ நான் வந்து 15 மினிட்ஸ் கண்டில் வச்சுருக்கேன். 15 மினிட்ஸ் கண்டில் நான் வந்து இந்த லைனை டெலிட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. அதே மாதிரி இந்த இடத்துல வரைஞ்சிருக்க லைனை நான் வந்து டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து இதை எப்படி பார்க்க ஆரம்பிக்கலாம்னா, இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ட்ரெண்ட் லைன் வரைய ட்ரை பண்ணுங்கள். இதுக்குள்ளார இப்படி வரைகிறது எதுக்காகனா, இந்த இடத்துலேருந்து மேலே பிரேக் அவுட் கொடுக்குறப்ப எகெயின் எந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஈஸியாக நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். மார்க்கெட் இந்த இடத்துல ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி அடுத்து க்ரீன் ரெட் இந்த லெவலில் தான் நிற்கிது. ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த லைனை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்குள்ளார பாருங்கள், ஒரு லோ ஹை லோவில் நின்றுட்டுருக்கு. ஸோ இந்த இடம் சப்போர்ட் ஆக்ட் ஆகி திருப்பி மார்க்கெட் மூச்சுன்னா இந்த லெவல் ஃபஸ்ட் டார்கெட்டாகவும் இதுக்கு மேலே செகண்ட் டார்கெட்டாகவும் வச்சுக்கலாம். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இன்னைய டேவோட லோ இந்த இடம் கட் ஆகட்டும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைனை நான் டெலிட் பண்ணாமல் விட்டுருக்கேன். ஓகேவா.
ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துக்கு கீழே இன்னைய டேவோட லோ கட் ஆகிற பட்சத்தில், அதாவது 19,400 கீழே இறங்குச்சுன்னா, ஃபஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் வந்து 19,340 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கு அடுத்து கீழே இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 19,300. அந்த இடத்துட்டையும் வந்து ஒரு சப்போர்ட் லைன் நம்ம வரைஞ்சிக்கலாம். மார்க்கெட் வந்து அந்த இடத்துட்டையும் வந்து சப்போர்ட், ஏன்னா அது வந்து ஒரு ரவுண்ட் நம்பரு. அதே நேரத்தில் இங்கே பாருங்கள், லாஸ்ட் டைம் இந்த இடத்துல பட்டு தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. இந்த ஜோன் எல்லாத்துலேயுமே பாருங்கள் கேண்டிலோட டச் இந்த லெவலில் இருந்துகிட்டே இருக்குது. சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த இடம் வந்து அடுத்த சப்போர்ட்டாக நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இன்னைய டேவோட லோ கட் ஆகிறப்ப 19,400 கீழே கட் ஆச்சுன்னா, ஃபஸ்ட் டார்கெட்டாக 19,340ஐயும், இதுக்கு கீழே கட் ஆகிறப்ப 19,300ஐயும் வச்சுக்கலாம். இந்த ரெண்டு இடமும் கட் ஆகி கீழே இறங்குச்சுன்னா, ப்ரீவியஸ் வீக்கோட லோ 19,240 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுக்கு கீழே டவுன் ஆச்சுன்னா இந்த கேப் ஃபில் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து 19,200 வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ நாங்கள் சொன்னல 1 ஹவர் கேண்டில் டபுள் டாப்புங்கிறது இந்த லெவல் போயிட்டு இந்த இடம் தான் நெக்லைனு. சரிங்களா? ஸோ அப்படி இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா எகெயின் இது டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும். இதே வந்து நீங்கள் கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துக்கு மேலே 19,450 இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டில் இந்த லெவலுக்கு மேலே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகட்டும். ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, இப்படி இதுக்குள்ளார அது 2 லைன் விழுந்துச்சு, 2 லைன் எடுத்துக்கலாம். இதுக்குள்ளார ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த லைன் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் திருப்பி எகெயின் வந்து இது இந்த லெவலில் தோறதுக்கான வாய்ப்பு உண்டு. 19,500 ரீஜனு. எகெயின் இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் எடுத்துக்கலாம். 19,572 எகெயின் ஆல் டைம் ஹை லெவல் தாண்டறப்ப திருப்பி அப்பில் போனால் இந்த லெவல் வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து அப்படியே பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸை பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்ட்டாக இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் ஒர்க் ஆகிருந்தது. நண்பர்கள் ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களை மாதிரி ட்ரேடிங் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதை பார்த்து பயனடையட்டும். ஒரு ஹை லோ நான் அடுத்து என்ன சொன்னேன், இந்த இடத்துலேருந்து ஹை போனால் இந்த லைன் பிரேக் அவுட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இந்த இடம் பிரேக் அவுட் ஆனால் இந்த இடம் தான் ரெசிஸ்டன்ஸ்னு சொன்னேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனில் பட்டு மார்க்கெட்டு திரும்ப ஆரம்பிச்சிச்சு. திரும்பினதுனா அடுத்து சப்போர்ட் எந்த இடத்துல வந்து எடுத்துகிட்டு பாருங்கள், கரெக்டாக இந்த லெவலாக. ஸோ கரெக்டாக இந்த சேனலுக்குள்ளார இப்போ மூவ் நடந்துகிட்ருக்கு. ஓகேவா? இப்போ ஒன் ஹவர் டெய்லி கேண்டில் வச்சுட்டு பார்த்துட்டு அப்புறம் 1 ஹவர் கேண்டிலுக்கு வரலாம். டெய்லி கேண்டிலில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவல் வந்து இந்த கன்சல்டேஷன் நடந்துச்சுல இந்த லெவல் வரைக்கும். ஸோ அப்போ இந்த லைன் வந்து இது வரைக்கும் டவுன் வந்தால் வரலாம். அப்படி வந்துச்சுன்னா இங்கேருந்து வரைஞ்சிருக்கும் பார்த்தீங்களா ப்ளூ லைனை, இது வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுதான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி தான் மூமெண்ட்டமும் இப்போ நடந்துகிட்ருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பேங்க் நிஃப்டியில் இன்னைய டேவோட ஹை லோவை மார்க் பண்ணிப்போம். உங்களுக்கு ஒரு வாட்டியும் இந்த ட்ரெண்டு உங்களுக்கு இதில் புரியுதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேண்டில் இந்த கேண்டிலில் லோயர் ஹை ஃபார்ம் ஆகிட்டே வருது பாருங்கள். இந்த ஹைக்கு மேலே கேண்டில் அடுத்த கேண்டில் மூவ் ஆகலை, இந்த கேண்டிலோட ஹைக்கு மேலே இந்த கேண்டில் மூவ் ஆகலை. லோ பாருங்கள், இந்த லோக்கு அப்புறம் அடுத்த லோ, இதுக்கு அடுத்த லோ. ஸோ உங்களுக்கு ட்ரெண்டை புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறேன் என்ன மாதிரியான மூவ் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத. நம்ம என்ன பண்ணலாம், இன்னைய டேவோட ஹையை மார்க் பண்ணிட்டேன், இன்னைய டேவோட லோவை மார்க் பண்ணிட்டேன். சரியா? நம்ம 1 ஹவர் கேண்டில் வச்சு இதுக்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் அனலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இந்த 1 ஹவர் கேண்டில் நம்ம இந்த கிராஸ் ட்ரெண்ட் லைனை வரைஞ்சி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த லைனையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுங்க. ஒன்ஸ் நாளைக்கு குளோபல் மார்க்கெட் கண்டிஷன் பேஸ் பண்ணி கேப் டவுன் ஆகுதுன்னா இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ரீடெஸ்ட் பண்ணி திருப்பி இப்படி இறங்கலாம். அப்படி இல்லைனா கண்டினியூவாக செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா எகெயின் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துக்கு வரத்துக்கு உண்டு. ஓகேங்களா? இதே அப் ட்ரெண்டில் போகணுன்னா இங்கேருந்து இந்த லைனை போய் ரீச் பண்ணோம். இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப இன்னைய டேவோட ஹை லெவல் போயிட்டு ஒரு சின்ன கன்சல்டேஷன் நடந்து அப்போ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? இது 1 ஹவர் கேண்டிலோட சுச்சுவேஷனு. நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 15 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணோன்னா இந்த
இப்போ வீக்கோட லோ கட் ஆகிருக்கு ஓகேங்களா. இந்த இடத்துல ப்ரீவியஸ் வீக்கோட லோ இதுக்கு மேலே மூவ் ஆகினா இந்த லைனு, அதுக்கப்புறம் வந்து இந்த டேவோட ஹை. இந்த இடத்துல கன்சல்டேஷன் நடந்து அப் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கால் சைடு போகணுன்னா, இதே வந்து புட் சைடு வரணுன்னா இந்த லோ கட் ஆகி எகெயின் இந்த இடம் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி இப்படி இறங்கலாம், இல்லைனா டேரெக்டாக வரலாம். நம்ம அந்த ப்ளூ லைன் சொன்னோம்ல, அந்த லைனில் வந்து சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு மார்க்கெட்டில். சரிங்களா. இது வந்து ப்ராப்பரான ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். நமக்கு நான் வந்து முன்னாடியே அனலைஸ் பண்ணி இதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கேன் ஓகேங்களா. இப்படி ஹெட் அண்ட் ஷோல்டரில் வந்து நெக் லைனு இதில் ரீடெஸ்ட் பண்ணி இறங்கி இந்த லெவலில் நின்றுருக்கு ஓகேங்களா. இதுக்கப்புறம் இந்த இடம் சப்போர்ட் ஆக்ட் ஆச்சுன்னா இப்படி போயிட்டு திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கும், இல்லைனா இந்த இடத்துக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரி, இது ரெண்டு தான் நடக்கலாம். இப்போ நம்ம லெவல்ஸ் பார்த்துடலாம். இதுக்குள்ளார நீங்கள் கால் சைடு போகணுன்னா 44,850க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப 45,000 வரைக்கும் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 150 பாயிண்ட்ஸ் இந்த லெவலில் இருக்குது. 45,000ங்கிறது வந்து ஒரு ரவுண்ட் நம்பர். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா. நெக்ஸ்ட்டு நீங்கள் இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி போகிறப்ப 45,150க்கு மேலே ட்ரை பண்ணுங்கள். அப்படி ட்ரை பண்ணுறப்ப எகெயின் வந்து நம்ம 45,400 வரைக்கும் ட்ரை பண்ணலாம் கால் சைடில் போகிறதா இருந்தால் வெயிட் பண்ணி. சரிங்களா. இதே வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணோன்னா இந்த கேண்டிலோட லோவர் பார்த்தீங்களா 44,650 ரீஜன், இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப ஃபஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் வந்து 44,470 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். எகெயின் இந்த இடத்துல வந்து ஒரு ரீடெஸ்ட்டோ இல்லை ஒரு கன்சல்டேஷனும் நடக்கலாம். சப்போஸ் அப்படி நடக்காமல் இந்த இடமும் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து 44,150 வரைக்கும் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மூமெண்டம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா. பொறுமையாக வெயிட் பண்ணி கரெக்டாக என்ட்ரி கிடைக்கிறப்ப மட்டும் என்ட்ரு ஆகுங்க. ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக காமிச்சிட்ருக்கு பேங்க் நிஃப்டியில். சரிங்களா.